எத்தாம் பெருசு. இதுல நான் எங்க அவளோட பிளாட் அவளோட ரூம் கண்டுபிடிக்கிறது? வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஸ்ரீ அனுஜா. வெல்கம் பேக் டு ஸ்ரீ அனுஜா யூடியூப் சேனல். இப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படிங்கிறது அதான் ஆரம்பமே ரொம்ப சொல்லக்கடி கொசுக்கடியா இருக்கு. ஆனா பார்க்க லக்ஸூரியஸ் அபார்ட்மெண்ட்டா இருக்குங்க. பட் நம்ம டீசெண்டா தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பல இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. அதாவது நீங்க அப்படிலாம் பார்க்காதீங்க, நைட் ட்ரெஸ்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டா தான் இருக்கு. ஸோ ஓகே, இத்தனை பெரிய அபார்ட்மெண்ட்ல என் நண்பி ஒரு ரூம்ல இருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டே வேற லெவல் லக்ஸுரிக்கா இருக்கு. இந்த சைடு பார்த்தா ஸ்விம்மிங் பூலு, இந்த சைடு பார்த்தா ஜிம்மு, ஏகப்பட்டது வெளியிருந்து பார்த்தாலே ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்குங்க. என் நண்பி இதுக்கே ஏழை குடும்பம் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேங்கிறா. நம்மெல்லாம் பிஜி லைஃப்ல குடுக்கறத சாப்பிட்டு, உப்பு இருந்தாலும் உப்பு இல்லைனாலும் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை பிஜில இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் உப்பு இருந்தாலும் உப்பு இல்லாட்டியும் நம்ம பிஜி லைஃப் என்ஜாய் பண்ணி அதையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மள மாதிரி மக்கள். ஆனா இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு வெளியே நின்று நான் பார்த்துருக்கேன். பட் உள்ள போய் இந்த மாதிரி பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நான் உள்ள என்டர் ஆக போறேன். ஸோ வாங்க சுபாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் பார்க்கலாம். சுபாவோட ஹோம் டூர் முடிஞ்சா போடுறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அவ ரூம்ல எப்படி இருக்கு அண்ட் அபார்ட்மெண்ட்டை சுத்தி பார்க்கலாம். சாப்பிடலாங்க. மெயினா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா, சிக்கனு மட்டனு ஏதாவது கண்டிப்பா செஞ்சு வச்சிருப்பா. ஏன்னா கூப்பிட்டதே எனக்கு அப்படிதான் சொல்லி கூப்பிட்டா, ஏதாவது சாப்பிடலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அவ சர்ப்ரைஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்த்தா தெரியும் சர்ப்ரைஸ்ல ஆகுறாளா இல்ல செருப்படியில அடிக்கிறாளான்னு. வாங்க பார்க்கலாம். இது எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. பார்க் யுவர் வெஹிக்கிள் இன் அலாட்டட் பார்க்கிங் ஸ்லாட். அண்ணா அண்ணா, ஓ பையாவா? பையா, எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கானும். भैया इधर में लिफ्ट में जाना है, लिफ्ट में जाना है. சொல்றேன்னு தெரியல, இது கெட்ட வார்த்தைலாம் இல்ல. இப்படியா? ஓகே பையா. அட ஆமா, நல்ல வேலை மக்களே, 11 மாடி ஏற விட்டுருவாங்களோன்னு நினைச்சேன். லிஃப்ட் இருக்கு, லிஃப்ட். வெல்கம் டு லிஃப்ட் டூர். பாருங்க, லைட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கேமரா இருக்கு. ஹாய். ஓ, இது அமுத்தினாதான் போகுமா? நம்ம 11வது மாடிக்கு போறோம் மக்களே. பை ப்ரோ. யாருன்னே தெரியல, வழிப்போக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம கூட வழிப்போக்கர் லிஃப்ட்டுக்கு வந்துட்டு போறாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அப்புறம் தான் தெரியும் யார் வீடு. சுபா வீடு தெரியுமா? செலிபிரிட்டி சுபா வீடு அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். 11th ஃப்ளோருக்கு வலது கால தான் எடுத்து வைக்கணும். In case of fire, do not use lift. இது மங்களகரமா இருக்கு. கண்டிப்பா இது சுபா வீடா இருக்காது. சைக்கிள் இருக்கிறதும் சுபா வீடா இருக்காது. எங்க அங்க இன்னொன்னு இருக்கு, மேபி லாஸ்ட். ஓகே, முக்கு வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, செப்பல் குமிஞ்சு கிடக்குது. கண்டிப்பா இது அந்த பக்கி வீடா தான் இருக்கும். ஏன்னா சிறப்பா இருக்குல்லங்க, கண்டிப்பா அவ வீடா தான் இருக்கும். ஸோ காலிங் பெல் அடிச்சு பார்ப்போம், அவ வராளா என்னன்னு பார்ப்போம். இவ வேற ஓப்பன் பண்ணுவாளா இல்லையான்னு தெரியல. காலிங் பெல் மறுபடியும் அடிச்சு பார்ப்போம். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? திறக்கிறாங்க. போ. வணக்கம் மேடம். சர்ப்ரைஸ். மணி என்ன ஆகுது? மணி 12:40 தான். 12:40.
நீ என்ன பண்ண போன்ல? அவங்களாம் வந்து சென்னை கைஸ், சென்னை லைஃப், சென்னை அப்படி. டின்னருக்கு டின்னர் டைம்ல தான் வரேன், நைட்ல தான் வந்துட்டு இருக்கேன். கிளம்புங்களா? அடியே பிச்சைக்காரி, பிச்சைக்காரி நேற்றுக்கு என்ன கொண்டு வந்துட்டியடி. உன்னை நம்பி நான் வேற, நீ சர்ப்ரைஸ் ஆவ அப்படியாவ இப்படியா. முக்காலுக்கு வந்துட்டு கையில வேற போன் வேற. நான் vlog எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்டி. ஒரு வருஷம் கழிச்சு. வெல்கம் டு சுபாஷ் ஹோம் டூர். ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். மக்களே, வெல்கம் டு சுபாஷ். வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு, எப்படி லக்ஸூரிக்கா மேடம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இது என்ன பெட்ரூம் லைட்டா? ரைட்டு. மொத்தத்துல எனக்கு ரொம்ப பசி ஆகுது. நீ சாப்பிட்டியா இல்லையாடி? வெயிட் பண்ணி தூங்கினதான் மிச்சம். செய்யவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. அது டின்னர் சாப்பிடலாம் வா அப்படின்னு சொல்லி நம்பி என்னை கூப்பிட்டாங்க. டின்னர் சாப்பிட்டு ஒரு நாள் வந்து நீ ஹாஸ்டல் லைஃப்ல இருக்கல, நான் எங்க வீட்டுல இருக்கோம், அதனால உனக்கு வா விருந்து வைக்கிறேன் கூப்பிட்டா. இங்க விருந்து வைக்கிற மாதிரி ஒன்னையும் காணுங்க. வெறும் அரிசி மட்டும் வச்சிருக்கா, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு சொல்றதுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதோ இதெல்லாம் தான் அவ வீட்டுல இருக்கிற ஜாமானம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சுபா வாடி வா. எங்க இருந்து தக்காளி வெங்காயம் எதையும் இந்த ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஹோட்டலையும் போனா வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. வெல்கம் ட்ரிங்க் கூட வெல்கம் பண்றேன் உன்னந்தா அடியே. அப்ப இந்த மாதிரி எல்லாமே ரெடிமேடா தான் இருக்குமா? ஆமா, சென்னைனா ரெடிமேட் தான்ப்பா. நீ கொடுத்த வெல்கம் ட்ரிங்க் மாதிரி ஆர்டர் போட்டுடலாமா? இல்லை எப்படி என்ன பண்ணலாம்? என்ன பேசாம வெளியில போய் சாப்பிடலாமா? சமைச்சு சாப்பிட தான் கூப்பிட்டு வந்தேன். சரி, அதனால நம்ம இப்போ சமைக்க போறோம். ஒன்றும் இல்லாம எப்படி சமைக்கிறது? வாங்கிட்டு வரலாம். கீழே போயினா கடை இருக்குது அங்க. கீழே இருக்கு, பாக்கலையே நீ? இல்லையே, கீழே மளிகை கடை வச்சிருக்கா. என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஓகே கைஸ், கீழே மளிகை கடை இருக்கு. நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம், தப்பா நினைச்சிட்டோம் சுபாவை. வாங்க சுபா வாங்க போலாம். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, போய் எங்கேயோ மளிகை சாமானம் வாங்கலான்னு கூட்டிட்டு வந்தா. நான் ஏதோ கடை கூட்டிட்டு போறான்னு பார்த்தானா, வென்றி இது பொட்டிமை என்ன இதோ இங்க இருக்கிறது என்னது? மளிகை ஜாமான் மாதிரி தெரியலையா உங்களுக்கு? மளிகை ஜாமான் தான், ஆனா எங்க ஊர்ல எல்லாம் இப்படி இருக்காதே. ஒரு அண்ணா இருப்பாங்க, அந்த அண்ணா கிட்ட நாங்க வாங்குவோம். சென்னைங்க மணி பொள்ளாச்சி இல்லைங்க. அது சரி, இந்த யூபி பின்ன பாத்துக்கலாம், அப்பப்ப தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம். தக்காளி எடா தக்காளியா? எப்படி 2-3 எடுத்துக்கலாமாடி? 2 எடுத்துக்கலாம். எடுக்காத, காசு இல்ல. உருளைக்கிழங்கு புளி வச்சுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு. ஓ, வெங்காயம் வெங்காயம் வீட்டுல இருக்கு. ஆனா அங்க பாத்தனே ஒன்னத்தையும் காணோம். சரி ஓகே, இப்போதைக்கு இது மட்டும் போதுமா? மக்களே, இவ வீட்டுக்கு வந்ததுக்கு என்னைய வந்து என்னென்னலாம் வாங்க வச்சிருக்கா அப்படின்னு. 2 தோசை பிரியாணி செய்யற அளவுக்கு பேசக்கூடாது, சரியா? அது இருந்தாலும் நான் எங்க ஹாஸ்டல் சோத்தை சாப்பிட்டு கம்முனு ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கேன். என்னதான் நல்ல எண்ணெயா ஊத்தி செய்வேன். நீ நல்ல எண்ணெயா செய்ய? பாசத்தை கலந்து செய்வேன், பாசத்தோட செய்வேன். பாசம் ஹாஸ்டல் அப்படி சொல்லி தருவாங்களா? தருவாங்களே, கருகி போய் கொஞ்சம் லைட்டா கருகி இருக்கும். வாங்கிட்டு வந்த மளிகை ஜாமானத்தை பாருங்க. இந்த அம்முனி உட்காந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்க. என்னடி இப்ப நீ என்ன பண்ணிட்டேன்னு 5 மினிட்ஸ் ரெஸ்ட். வாங்க வாங்க, உனக்கு மூச்சு. டிப்ஸ் சொல்லவா? என்ன? நாங்க பேச்சுலர்ஸ் வீட்ல இருக்கனால ஒரு டிப்ஸ் சொல்ல போறோம். சொல்லு. தக்காளி பஜ்ஜி நீ எப்படி செய்ய? தக்காளி சட்டியில செய்வேன். சட்டி அது தக்காளி கட் பண்ணணும், கழுவணும். கழுவிட்டு கட் பண்ணுமா? நாங்க ரொம்ப சோம்பேறி, பேசிக்கலி we are so lazy. அதனால நாங்க எப்படி கட் பண்ணுவோம்னு சொல்லவா? சொல்லுங்க, 4 தக்காளி போதுமா?
ஸோ குவாண்டிட்டி சொல்லுங்க. நான் பெரிய ஆளுங்களுக்கு நிறைய ஆளுங்களுக்கு செஞ்சுதான் பழக்கம். இந்த மாதிரி சிம்பிளா தயார் இருக்கலாம். இங்க இருக்க சைஸ்க்கு இது அதிகம்தான். வந்து இதெல்லாம் வந்து மிக்ஸ்ல போட போறோம். இது கட் பண்ணுங்க. மிக்ஸில வந்து அரைச்சாச்சு. இப்போ கட் பண்ணியாச்சு தக்காளி, அவ்வளவுதான். இது அரைச்சது வெண்ணம் அவளே. ஈஸியஸ்ட் வே. இந்த பேச்சுலர்ஸ் சமையல். நல்ல காரி காரி கரிச்சு கரிச்சு துப்ப போறாங்க நம்ம வியூவர்ஸ். பாருங்க மக்களே, உங்களுக்காக வந்து ஒரு டிப்ஸ் வேற கொடுத்துருக்கா. கன்செப்ஷனுக்காக சொன்னது. ஓகே, இது வந்து டைம் கன்செப்ஷனுக்காக செஃப் சுபத்ரா அவர்களை வந்து அணுகுனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் யாரும் வந்து வீட்டுல சமைக்கிறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் எல்லாம் சொன்னா வந்து அவங்களுக்கு ஈஸியா இருக்கும், மோட்டிவேஷனா இருக்கும். நீ வந்து டெய்லி சமைச்சிட்டு இருக்க. சரி சரி சரி, எனக்கு ஆமாடி நீ செய்யறடி, டெய்லி செஞ்சு குடுறீ. மறந்துட்டேன் என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டெப். ஓகே, அடுத்து பாத்திரம் எடுக்கணும். பாத்திரம் எடுக்கிறதுலாம் ஸ்டெப்பா வச்சிருக்கிறோம். ஐயோ, இவ வீட்டுல வந்து நான் இன்னைக்கு சாப்பிட்றேன். கரெக்ட் தானே பவி? பாத்திரம் எடுக்கிறதெல்லாம் ஸ்டெப்பா சொல்றேன். நான் வந்து தெரியாம வந்து அந்த போன் கால் அட்டன் பண்ணிட்ட பவி. வீக்லி நீங்க தான். ஆமா, சரி சமையல் கிளாஸுக்கு வந்த மாதிரி ஆயி போச்சு எனக்கு. செஃப் சமையல் கிளாஸ் Oh போறீங்களா? my god, actually I forgot that basically இந்த மாதிரி சின்ன சின்ன சமையல் கத்துக்க போறீங்க, கரெக்டா? கரெக்ட். சின்ன சின்ன எனக்கு பெரிய பெரிய சமையல் பழகி ஓகே ஓகே சின்ன சின்ன சமையல் எல்லாம் மறந்துட்டேன். ஓகே 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 ஓகே. ஃபைனலி மக்களே, நம்ம வந்து சாப்பிட போறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம களத்துல இறங்குறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சுடுதண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க சுபத்ரா அவர்கள். லைட்ரு எங்க? இந்த அடுப்பை வந்து நம்ம தான் பத்த வைக்கணும். தீப்பெட்டியோ லைட்ரோ சுபா, என்ன லைட்ரோ தீப்பெட்டியோ கொடு. லைட்டு தான். ஆமா, அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், இதெல்லாம் என்னது எஃப்எம்ல திருகுற மாதிரி வச்சிருக்காங்க. எங்க அடுப்புல எல்லாம் வந்து இப்படி இருக்கும், சிம்முன்னு இருக்கும், எழுதி இருக்கும். இன்றி நான் சீரியஸா பேசுறேன். நீ லைட் எல்லாம் தேவைப்படாதா? லைட்டர்னா என்னங்க நீ? லைட் இப்படி பண்ணுவோம் இல்லடி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். சென்னைனாவே அதுதான். ஏ என்னடி எதுக்கு எடுத்தாலும் சென்னை சென்னை சென்னைன்னு. சென்னை லைஃப் ஸ்டைல பாருங்க. லைட்ரி நாங்களே எங்க ஊர்ல எல்லாம் இப்படிதான் வச்சிருப்போம். இப்படி அப்படி வச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இப்படி போடுவோம். இது வந்து சென்னை அடுப்பு. சரிங்க மேடம். ஓகேங்க. சரி சமைக்கலாமா? சரி வா சமைக்க. கத்தி எடுத்துட்டு சமைக்கலாமான்னு கேட்கறேன். ஏதாவது கரண்டி வச்சுக்கலாம். சரி சமைப்போம். தண்ணி கொட்டணும். தண்ணி வந்து இருந்தாதான் வந்து ஓகே சூடாயிருச்சுன்னு எனக்கு தெரியும். புரியுதா? இதெல்லாம் வந்து இப்படிதான் வந்து ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சமைப்பாங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கோ. சரிங்க சரி. இது எதுக்கு? கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால ஹாட். உனக்கு வச்சியா? தெரியுண்டி சுயநலவாதி நீ. சரி நீங்க என்ன பண்ண போறீங்க? சமைக்கிறீங்களா? தோசை? நான் எனக்கு கூப்பிட்டதே அதுக்கு தாண்டி. சமைக்கிறீங்க? ஆமா சரி சரி ஓகே. சமைக்க போறேன்னா இப்ப எங்க லாங்குவேஜ்ல என்ன ஆகி போச்சுன்னா தோசை சுடுறதுன்னு தக்காளி சட்னி செய்யறது. அதாவது சட்னி வந்து மிக்சியில அரைச்சிக்கிறது, புரிஞ்சுங்களா? அதை தாளிக்கிறது இதுல போட்டு. அதுதான் எங்க ஊர்ல வந்து பெரிய சமையல். இவங்க வந்து பெரிய சமையல்காரி, நான் வந்து அவங்களுக்கு வந்து அசிஸ்டண்டா இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா நான் வந்து எவ்வளவு பெரிய செஃப்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அம்மணி அடுப்பு கொதிக்குதுங்க மணி, எண்ணெய் ஊத்துங்க மணி. எண்ணெய் எங்க இருக்குது? வென்றி இது சாஸ்ன்னு நினைச்சேன்டி, ப்ராமிஸா இது சாஸ்ன்னு நினைச்சேன். பேச்சுலர்ஸ் ரூம்னா இப்படிதான் இருக்கும். இது குதிச்சு ஓகேவா? வாங்க வாங்க. நிறைய ஊத்திட்டேன்டி. வாங்க. அப்புறம் சமையலும் கடுகு போடணும்டி. இதான் அங்க இருக்குது. அதான் சவுண்ட் ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ். போடுங்க. கடுகெல்லாம் இப்படிதானே? இல்ல சென்னை கடுகு வெள்ளையா இருக்கும்பீங்களா? கடுகு கொதிக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா நிறைய சொல்லி தந்திருக்காங்க. இப்ப வெங்காயம் போடுறோம். சரி, கருவேப்பிலை இல்ல, கொத்தமல்லி தலை இல்ல. பேச்சுலர்ஸ் சமையல்லாம் அப்படிதான் இருக்கும், அப்படி இப்படிதான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் சாப்பிடணும். சரி ஓகே, வணக்கலாம். கொண்டா. இது வந்து பொன்னிறமா வர வரைக்கும் வணக்கவும். கடுகு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வெங்காயம் தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வணக்குனீங்கன்னா
இப்படி வணக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பத்திரும். அப்புறம் கேட்டேன்னா சென்னை அடுப்புன்னு பாளுங்க. எதுக்கு வம்பு? நன்றி நன்றி. சரி, உங்க ஹாஸ்டல் இதோட சூப்பரா சொல்லுவாங்களா? அதை ஏன்டி கேக்குறேன், அதெல்லாம் பத்தி பேசாத. அப்புறம் ஹாஸ்டல் ஓனர் பார்த்தாருன்னா இந்த இடத்துக்கு காலி பண்ணிக்க அப்படின்றாரு. டக்கு டக்குன்னு போடுறேன், டக்கு டக்குன்னு சாப்பிடு. 3 வேண்டாம், 2 தோசை தான். வா, நீ எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்துக்கலாம். சரி, அப்போ நம்ம ஒட்டுக்கான்னு தானே சொல்லுவோம் பொள்ளாச்சியில. இந்த எங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஒட்டுக்கானா எல்லாம் திரும்ப சொல்லுன்னு கிண்டல் பண்றாங்க. நீ இருக்குன்னு தெரிகிறேன். சரி, எப்படி இருந்தாலும் வந்து ஹலோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசணும். நல்லா இருக்குங்க மேடம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. எனக்கு எவ்வளோ மார்க்கு? 0 மார்க் தான். அதாவது 10க்கு ஒரு 0 சேர்த்து கொடுக்கலாங்கிறேன். 100 மார்க் அப்படி. உண்மையாவே நல்லா தான் இருக்கு. உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு மக்களே. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு நாளைக்கு காலையில ஏதாவது செஞ்சு தருவாங்க. மக்களே இப்போ வந்து அருமையா பைத்திக தின்னுட்டு வந்த தோசை சாப்பிட்டோம்ல. சரி, கடைசியா வந்து ஃபினிஷிங் டச். எல்லாம் ஐஸ்கிரீம் சொல்றாங்க கல்யாணத்துல, நான் சாக்லேட் சாப்பிட்றேன். இப்படிதாங்க சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு தடவை மறுபடியும் சாப்பிடணும்னா இதெல்லாம் என்னங்க ஸ்வீட் சாப்பிட்றது. ஏமா ரீசெண்டா ஒரு ஆஸ்பத்திரிக்கு நான் வரும்போது போயிட்டு வந்தீங்கல்ல, சரி, என்ன சொன்னாங்க? நான் இது தொடர்ந்து பேசுறேன். அடுத்து பின்னாடி எல்லாம் ஒரு நிறைய விஷயம் இருக்கு, பாருங்க சொல்றேன். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தூங்க போற நேரம் வந்துருச்சு. தூங்க போறதுக்கு இவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இவங்க ரூம்ல வந்து சுவாரஸ்யமான ஒரு 2-3 விஷயங்கள் பார்த்தேன், உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதை நான் மேனுவலாக எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயலாங்கடையில வாங்கிட்டு வந்து 4 கொஞ்சம் மறைஞ்சிடுச்சுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. நீங்க காயலாங்கடையெல்லாம் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு விளையாடி வின் பண்ண உமன்ஸ் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப். ஓகே. அந்த அக்கா பேரு கிரிக்கெட் விளையாடுவாங்க, அந்த அக்கா பேரு சொல்றி. நான் தோனி. அது மென்ரி உமன்ஸ். இவ கிரிக்கெட் ஃபேனாமாங்க. கிரிக்கெட் ஃபேன் நான் சொல்ல. கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட் விளையாடி நான் வின் பண்ணேன். நான் ஃபேன் இல்ல. கொஞ்சமாச்சும் மண்டக்குள்ள ஏதாவது இருக்கும். கிரிக்கெட் நாலேஜ் இருக்கு. என்ன நாலேஜ் இருக்கு? கிரிக்கெட்ல வந்து இந்தியாக்காக ஒரு அம்மா விளையாண்டாங்க. அந்த அம்மா பேரு என்ன? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் நேம் என்ன? எனக்கு தெரியும். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஸ்மிருதி மந்தானா. நான் இவருக்கு தெரியுதுன்னு செக் பண்ணேன். ஸ்மிருதி மந்தானா. நான் இவருக்கு தெரியுதுன்னு செக் பண்ணேன். ஸ்மிருதி மந்தானா. நான் இவருக்கு தெரியுதுன்னு செக் பண்ணேன். சரியா? உன் மண்டக்குள்ள ஒண்ணு இல்லைன்னா என் மண்டக்குள்ள எதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரி. ஸ்மிருதி மந்தானா, வருங்கால ஸ்மிருதி மந்தானா. நான் வந்து கஷ்டப்பட்டு விளையாடி வாங்கின மெடல். நானும் தான் வாங்குவேன், கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு சொல்லுவேன். ஆனா காயெல்லாம் கடையில வாங்கிட்டு நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். இந்தியாஸ் ட்ரெண்டிங் ஸ்டார் அப்படின்னு வாங்குவேன். டாப் இந்தியா ஏஷியாஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி வாங்குவேன். இல்ல மக்களே, இவ்வளவு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. சி அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சி என்ன சி? சி இதுதான் பிரச்சனை. மேடம் டி. ஹலோ, ஐ அம் அத்லெட். அத்லெட்டாங்க மேடம். திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு எப்படி மேடம் சுத்தி வந்தீங்க? கிட்ட நடந்து அந்த வீடியோ வச்சிருக்கேன் மேடம். கோலை இப்படி வச்சு பாருங்க, நீங்களும் பாருங்க, நீங்களும் பாருங்க. கோலை இப்படி வச்சு நீங்களா மேடம்? ஓவர் ஆக்டிங் எல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாதுங்க மேடம். மக்களே அதை நான் ஆட் பண்ண பாருங்க. கொஞ்ச நேரம் கொண்டு போகலாம் இப்படி சி அப்படின்னு கெஞ்சினா மேடம். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த மேடமோட பொறாம இவளுக்கு. நான் அதெல்லாம் ஆட் பண்றேன், நீங்க பாருங்க. இந்த ஒரு டைலாக் வரும், அதான் நம்ம சுபத்ரா சும்மா
ஆக மொத்தத்துல வந்து நாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின ஃப்ரெண்டு காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பாப்போம்ல நல்லதா தான் சொல்றேன் சொல்லு கேட்க ஃபர்ஸ்ட் பாப்போம்ல இந்த ஃப்ரெண்ட்ஸை அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து இவதான் இந்த காலேஜுக்குள்ள ஃப்ரெண்டுன்னு அப்ப தெரியாது ஒரு ஸ்ட்ரேஞ்சரா ஃபர்ஸ்ட் முகம் இதுதான். இந்த முகத்துல முழிச்ச நேரமா என்னன்னு தெரியல, எனக்கு வந்து பல அரியர்கள் இருந்தது, அதெல்லாம் வேற கதை, நம்ம பின்னாடி பேசுவோம். பட் ஆனா இவ்வளோ க்ளோஸா வந்து நாங்க அவன் நாங்க நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா மறந்து கொஞ்சம் சரி. பேட்மிண்டன் வந்து அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனது. ஆனா நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். எப்போனா எப்ப சாயங்காலமாவா நேத்தா 4 months பேக். 4 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்திருக்கீங்களா? சரிங்க மேடம், ஓகே. இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிட்டு நாங்கள் வந்து பல கதைகள், சில கேர்ள்ஸ் டாக்ஸ், சில பேக் ஸ்டாக்ஸ், காசிப்ஸ் கேர்ள்ஸ் காசிப்லாம் பேசிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் மேட்டெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் காலையில் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. நான் காலையில் கூட்டிகிட்டு போகிறேன்டி அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விரையும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். அடுத்த வீடியோ மிட் நைட்ல இல்லாம மார்னிங்ல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, உங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும். மிட் நைட்ல வரமாட்டேன், அதிகாலை 3 மணிக்கு வந்துடுவேன். இப்போ டைம் என்னங்க மேடம்? இப்போ அதிகாலை 4 மணி ஆயிட்டு இருக்குங்க. சரி, ஓகே. வீடியோ டைமிங் போயிட்டு இருக்கு. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு unsubscribe பண்ணிடுவாங்க. அதனால் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ அனுஜா மற்றும் சுபா. அதுக்கப்புறம் எந்த நேமும் வராது, சுபா. ஓகே, ஸோ பேசி டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஏன்டி கை பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன் சொல்றீ. குட் நைட். அவ்வளோதான், இந்த அம்மா மட்டையிட்டாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்ன வீடியோ பண்ணுறோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பார்த்து கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, ஓகே, டன்.